அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா 10 நிமிஷத்தில் தேங்காய் பாலை வச்சு ஒரு சூப்பரான அல்வா தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மேலில் இருக்க கருப்பு தோலெல்லாம் சீவிட்டு தேங்காய் வச்சு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 ஏலக்காவும் சேர்த்து எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ நான் அரைச்சிட்டேன். இப்போ அதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. அந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணியை மட்டும் நல்லா திக்கான பாலை மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த தேங்காயில் உள்ள மிச்ச தண்ணி பாலை வேறு ஏதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக புழிஞ்சு அதோட திக் பாலை மட்டும் எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு திக்கான பால் ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட மிக்ஸ் 2 ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அல்வாவை கிண்ட போயிடலாமா? இங்கே நான் ஒரு பேனை காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் பொடியாக கட் பண்ண பாதாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பாதாம் பிரியம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேணால் முந்திரி சேர்த்துக்கோங்க. பாதாம் நல்லா கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், கட்டிப்பால், அதை இது கூட சேர்த்துருங்க. பார்த்தீங்களா பால் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குன்னு. பாலை சேர்த்த உடனே நம்ம வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸி இதில் சேர்த்துருங்க. அதை நான் சேர்த்தது வீடியோவில் கட் ஆகிடுச்சு. இப்போ அதை நல்லா கைவிடாமல் பொறுமையாக கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தனால உடனே திக்காயிரும். அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா திக்காய் வரட்டும். பார்க்கும் போது இது அப்படியே தேங்காய் பால் க்ரீம் மாதிரி இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, நல்லா ஒரு திக்காக வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது சேர்த்துறாதீங்க. எங்களோட டேஸ்ட்டுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப கம்மியாக வேணும்னா நீங்கள் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட அல்வா கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். தண்ணி ஆகிட்டு திரும்ப அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்களா, அல்வா மறுபடியும் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த நெய் எல்லாத்தையும் அதை அப்படியே உள்ளே இழுத்துக்கும். கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. மறுபடியும் ஒட்டுற மாதிரி இருக்கும். திரும்ப ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க. இந்த நெய் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துட்டு அந்த அல்வா ரெடியான உடனே நெய் எல்லாத்தையும் அப்படியே வெளியில் விட ஆரம்பிச்சிடும். அதுலேயும் உங்களுக்கு தெரியும் ரெடி ஆயிடுச்சுன்னு. பார்த்தீங்களா, நெய் எல்லாத்தையும் வெளியில் விட ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம தேங்காய் பால் வேறு சேர்த்துருக்கனால கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெயாக வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒட்டாமல் நெய் விடும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் சூடாக சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா சூடாகவே வச்சு கொடுங்க. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.